ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போது ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அதெல்லாம் ஞாபகம் வருது. ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் நாளைக்குனர் பண்ணும்போதும் அதுக்கு எங்களுக்கு இந்த டூரேஷன் பெரிய பிரச்சனை இல்லை. 7 minutes 8 minutes 10 minutes வரைக்கும் பண்ணலாம். அதுவே சேலஞ்சிங்காக இருக்கும் 10 minutesக்குள்ளே ஒரு ஸ்டோரியை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது. ப்ளஸ் அதில் 1 minuteங்கிறது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு எல்லா போர்ஷனுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஆனால் நான் எது வந்து ஹூக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த லூப் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை யார் பண்ணாங்கன்னு தெரியல, அது ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்போது அதை ஃபினிஷ் பண்ணும்போது அதை வேறு யாரும் பண்ணலை, அந்த ப்ரொடகனிஸ்ட் யாரோ அவருடைய ஆக்ஷன்ஸ் தான். அவர் ஃபஸ்ட்டு அந்த ரியாக்ஷன்ஸை பார்க்குறாரு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி ஃபஸ்ட்டு எஃபெக்டை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் காசு என்னங்கிறத ரெண்டாவது தெரிஞ்சுக்கிறாரு. அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு கியூரியஸாக இருந்தது. எழுதும்போது வந்து இது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்.